அவன் பிள்ளைய பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது அன்னைக்கிளி. இந்த வயிற்றுலையா அவனை பெத்தோம்னு ஒவ்வொரு நாளும் உக்கி கருகிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் இந்த விட போறதில்ல. இன்னைக்கே 2ல் 1 தெரியத்தான் போகுது. நான் என்னன்னு கேட்கத்தான் போறேன். அப்பா சொல்லு. என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? வயலுக்கா? ஆமா. சாப்பாடு வாங்கி வச்சிருக்கனேப்பா, சாப்பிடலையா? பசி இல்லை. பசி இல்லையா இல்லை நான் வாங்கி கொடுத்ததை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக போறீங்களா? நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. சாப்பிட்டேனா சாப்பிடலையாங்கிறதெல்லாம் கூட நீ கவனிக்கிறியா? பரவாயில்லையப்பா, என் மேல உனக்கு அக்கறை இருக்கு போல. உங்களுக்கு தான்ப்பா என் மேல அக்கறை இருக்காது, எனக்கு உங்க மேல அக்கறை இருக்குல்ல. நான் எப்படிப்பா அப்படி இருக்க முடியும்? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. அப்பா சொல்லுங்க. இனிமே அப்ப என்ன சாப்பாடு வாங்கிட்டு வர வேண்டாம்னு சொல்றீங்களா? அது உங்க விருப்பம். இப்படி பட்டும் படாம பேசினா என்னப்பா அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியல. நானும் புரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் வாழ்றேன்னு தான் தெரியல. அப்பா அப்பா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போறீங்க. அப்பா ச்சே, இந்த வீட்டுக்கு வந்தாலே நிம்மதியே போயிடுது. ஏன்டா இந்த வீட்டுக்கு வர்றோன்னு இருக்கு. ஒரு வழியா இந்த அன்னைக்கிளிக்கா சொன்ன வேலையை முடிச்சாச்சு. இந்த பிள்ளையார திருடி இங்க கொண்டு வந்து வைக்க முன்ன நான் பட்ட பாடு. நல்ல வேலைடா சாமி, எவன் கண்ணுலையும் படாம மலையோட மலையா தூக்கிட்டு ஓடியாந்தாச்சு. அதான பார்த்தேன், என் பொண்டாட்டி 5 நிமிஷம் இந்த மாமனை பிரிஞ்சிருக்க மாட்டா. உடனே போன் அடிச்சிருவாளே. ஹலோ அருக்கு, அருக்கு டார்லிங். என்ன டார்லிங், இந்த மாமனை பிரிஞ்சு உன்னால 1 மணி நேரம் கூட இருக்க முடியலையா? உடனே போன் அடிச்சுட்டே. அத்தா எங்க இருக்கீங்க அத்தா? சொல்லு செல்லாம், மாமன் குரலை கேட்காம உன்னால இருக்க முடியலையோ? இப்பதான் 1 மணி நேரம் ஆகுது வீட்டுல இருந்து வெளியில வந்து, உடனே திருப்பி கூப்பிட்டுருக்கியே, என்ன விஷயம்? அத்தா சமையலுக்கு தாளிக்க கடவுளந்தம் பருப்பும் சின்ன வெங்காயமும் இல்ல, வரும்போது வாங்கிட்டு வாங்க அத்தா. கல்யாணம் ஆகி 3 மாசம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள போன் அடிச்சு கடுகு வாங்கிட்டு வாங்க, வெந்தயம் வாங்கிட்டு வாங்க, பச்சை மிளகா வாங்கிட்டு வாங்கன்னு. ஏண்டி உனக்கு ரொமான்டிக்கா பேசுறதுன்னா என்னன்னே தெரியாதா? ஏன் அருக்கு, என்ன ஆச்சு? மாமா இப்ப என்ன சொன்னேன்னு இப்படி தேம்பி தேம்பி அழுகுற? சரி விர்ரி, வரலைனா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இவ எதுக்கு இப்படி அழுகுற? நம்ம இப்ப என்ன கேட்டுட்டான்? அருக்கு, அருக்கானே என்னம்மா ஆச்சு? ஏமா இப்படி அழுகுற? அத்தா அது வந்து என்ன இருக்கு? என்ன ஆச்சுமா? ஏமா இப்படி தேம்பி தேம்பி அழுகுற? மழை பெய்யுது, உங்களுக்கு ரசம்னா பிடிக்குவேன்னு நான் ஆசையா ரசம் குழம்பு வச்சேன் அத்தா. ரசம் குழம்பா? ரசம் எப்படி குழம்பு லிஸ்ட்ல வந்துச்சு? சரி பரவாயில்ல, அதனால இப்ப என்ன? நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் வையே, அதுக்கு எதுக்கு அழுகுற? எங்க சாப்பிடுறது? அததான் உங்க அம்மா தூக்கி தூர போட்டுட்டாங்களே. எங்க அம்மா தூக்கி தூர போட்டுருச்சா? ஏன் இருக்கு? அப்படி என்ன நீ ரசம் வச்ச? நான் நல்லா தாங்க அத்தான் வச்சேன். நான் வைக்கிற எதுவுமே உங்கள் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் வைக்கிறது அவங்கள விட நல்லா இருக்குங்கிற பொறாமையில் உங்களை சாப்பிட விடாமல் தூக்கி தூர கொட்டிட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க அத்தான். எங்கள் அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. நீ கவலைப்படாதா இருக்கு, நீ அழுகாம தைரியமா இரு. நான் வந்து எங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன். பரவாயில்லைங்க அத்தான், உங்களுக்காக நான் வேணும்னா திரும்பவும் மீன் ரசம் வைக்கட்டுமா? அருக்கு, நீ மீனை பொரிச்சு ரசம் வச்சிருந்தியா? மீனை பொரிச்சு ரசம் வச்சா எனக்கு நல்லா பிடிக்கும், 2 தட்டு சோறு திம்பேன்னு எங்க அம்மா அதுக்காகவே தூக்கி கொண்டு கொட்டியிருக்கோம். நான் வந்து வச்சுக்கிறேன். அதை நீ கூட 2 மீன் இருந்துச்சுன்னா எடுத்து பொரிச்சு வை, நான் வந்து ரசத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன். இல்லைங்கத்தான், ரசத்தை தனியாக வச்சு மீனை தனியாக பொரிச்சோன்னா டைம் இழுக்கும், நேரம் அதிகமாகுமே, நீங்கள் சீக்கிரம் வந்துடுவீங்களே, சுட சுட கொடுக்கணுமேன்ட்டு மீனை தூக்கி ரசத்தில் போட்டு கொதிக்க விட்டு மீன் குழம்பு ரசம்னு புதுசாக ட்ரை பண்ணேன். அதை தான் தூக்கி அவங்க தூர போட்டாங்கத்தான். அடி பாவி சண்டாளி, அந்த குழம்ப தூக்கி ஊத்தி இருக்க கூடாதுரி, குழி தோண்டி புதைச்சிருக்கணும். நல்ல வேளை என்ன பெத்த தெய்வம் என்ன உன்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கு, இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கான். அருக்கு, நீ எந்த குழம்பும் ட்ரை பண்ண வேணாம். நான் வரும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு உனக்கும் எங்க அம்மாவுக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு, அதுவே போதும். அத்தான், உங்களுக்கு மீன் பிடிக்கலைன்னா நான் வேணும்னா கருவாட்டு குழம்பு ரசம் வைக்கிட்டா? அம்மா தாயே, நீ கொஞ்ச நாளைக்கு அடுப்படி பக்கம் போகாம இரு, எனக்கு அதுவே நீ செய்யற மிகப்பெரிய புண்ணியம். ஆத்தாடி, சோறாக்கி போட்டே நம்மள கொலவண்ண பாத்துருவா போல் இருக்கே. அருக்கு, நீ எதுவும் பண்ண வேணாம், பேசாம வீட்டுல இரு, நான் வந்து பாத்துக்கிறேன். எப்பாடி பொறுமையா தூக்கிட்டு மாட்டனே. ஏதாவது வெயிட் பண்ணி ஆட்டோல வந்தா கூட ஆட்டோக்காரனை தூக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க போல. எப்பா எவ்வளவு கணம் கிடக்குது. வெளியில என்ன பேச்சு சத்தம் கேக்குது? பிள்ளையார தூக்கிட்டு வந்தது எவனும் கண்டுபிடிச்சிட்டானோ? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யாரு வெளியில இருக்கா?
அக்கா பாவாடை தான் உள்ள இருக்கான் போல. பாவாடை உள்ளே இருக்கேன். ஆமாக்கா ஆமாக்கா, இந்த வாரேன். என்னைய விட்டா கடைக்குள்ள வேற யாரு நுழைய முடியும்? இந்த வந்திருக்கோ. எக்கோ ஏக்கா மல்லு கட்டிட்டு தூக்குற? இரு நான் வரேன். வாடா வந்து ஒரு கையை பிடி ஓடியா. அட தள்ளுக்காங்கிட்டு, இந்த முட்டையை தூக்குறதுக்கா இம்புட்டு பாடு? இதுல 2 பேர் வேற. குடுக்காங்கிட்டு, நான் தூக்கிக்கிறேன். வெயிட்டா இருக்குடா, நிறைய காய்கறி. ஆமா, பெரிய காய்கறி மூட்டை. நாங்க பார்க்காத மூட்டையா? ஆட்டோக்காரன் நினைச்சா அருணாள்டையே அடிச்சு தோல்ல தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். இந்த மூட்டையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக்கா. தள்ளு அசால்ட்டு. நீ பாத்துடா, நாங்களும் பிடிக்கிறோம். அட தள்ளுக்கா, இதுக்கெல்லாம் 4 பேர் வேறையா? குடு நான் தூக்கிக்கிறேன். அட தள்ளுக்காங்கிறேன். இப்படி தலையில தூக்கி வச்சுட்டு போறதுக்கு எத்தனை பேரு? பரவாயில்லட்டி மாடனு, பாவாடைக்கு பொண்டாட்டி வந்து சோறாக்கி போட்டு நல்லாத்தான் தெம்பு கிடைச்சிருச்சு போலயே. நல்லா சோறாக்கி போடுவாளா இருக்கானி? ஆமாக்கா, அந்த பக்கம் போகும்போதெல்லாம் வீட்டுக்குள்ள ஒரே மனமா மணக்கும். விதவிதமா செஞ்சு போட்டு அசத்துற போல. அதனாலதான் பாவாடைக்கு எக்ஸ்ட்ரா தெம்பு கிடைச்சிருக்கு. எப்படி மூட்டையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நடக்கிறேன் பாருங்களேன். நம்மளால அதை அசைக்க கூட முடியல. ஆமாட்டி மாடனு, ஆமா. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டா புருஷனை கவனிக்கிறது, சோறாக்கி போடுறது, பக்குவம் பண்றதுன்னு பொண்டாட்டி அப்படித்தானே இருக்கனே. அட கடவுளே, இன்னுமா இந்த உலகம் நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? வீட்டு பக்கம் போனா கருவாட்டுல கழனி புளிச்சாரும் மீனுல ரசமுமா வச்சு அவ என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்கா. இதுகளுக்கு மணக்குதான். எந்த வீட்டுல மணத்துச்சோ அதை என் வீட்டுலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணி தொலைய? இன்னமும் இந்த ஊர் நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. பாவாடை பிள்ளையார் சூப்பரா இருக்குடா. அம்மா எங்க இருந்து எடுத்த? அட அதெல்லாம் கேட்காதக்கா, தொழில் ரகசியம். உங்களுக்குலாம் பிள்ளையார் பிடிச்சிருக்குல்ல, திருப்தியா இருக்குல்ல? சூப்பரா இருக்காருடா பாவாடை. இந்த பிள்ளையார் தூக்கி அப்படியே கல்லாப்பட்டிக்கு பக்கத்துல வச்சு டெய்லியும் சாமி கும்பிட வேண்டியதேன். எக்கோ, கரணம் தப்புனா மரணம்னு மலையோட மலையா போய் பிள்ளையார் தூக்கிட்டு வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு காசை மறந்துட்டு பேசாம இருந்துடாதியே. 1500 ரூபா பேசின காசை கொடுத்துடணும்க்கா. அதானே, பாவாடை ஆரிய குத்து ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருப்பானே. எல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதாடா? ஓ, வெளியில இது வேற பொருளை கிளம்பிக்கிட்டு இருக்கா. இன்னும் என்னென்னலாம் என் குடும்பத்தை பத்தி உரணி பேச போறாளுகளோ தெரியலப்போ. ஏன்டா சலிச்சுக்கிற? அருக்கானியே எங்க கூட எல்லாம் வர விட்டு பேச விட்டானே. வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணுமாக்க? வெளியில வந்து 4 மக்களோட பேசி சிரிச்சா தானடா எங்களை பத்தி அவளுக்கு தெரியும், அவளை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிற முடியும். இப்படி தனியாவே வச்சிருக்கலான்னு பாக்குறியோ? அக்கா, நான் எங்க தனியா வச்சிருக்கேன்? போடி பேசுடி பழகடின்னு சொன்னா அவளே கேட்க மாட்டேங்கிறேன். அதுக்கு நான் என்னக்கா செய்ய முடியும்? நான் சொல்லி பாக்குறேன். ஒரு நாள் எங்க கேங்ல வந்து உட்காந்து பழகிட்டேன்னா போதுண்டா பாவாடை. அதுக்கப்புறம் நாங்களே போன்னு சொன்னாலும் அவ எங்க கேங்கை விட்டு போக மாட்டா. அதனாலதாக்கா வர விடாம வச்சிருக்கேன். என்ன சும்மா சொன்னக்கா, காமெடிக்கு. அம்மா வீட்டுக்கு தானே வரியே? எல்லாரும் வாங்க, ஆட்டோலயே போயிடுவான். இல்லைண்ணா பாவாடை, நாளைக்கு திருக்கார்த்தியில வீட்டுல விளக்கேத்துறதுக்கு கிளியஞ்சட்டிலாம் வாங்க வேண்டியது இருக்கு. நீ மாடனை கூட்டிட்டு போ, நான் வந்துக்கிறேன். அக்கா பரவாயில்ல, விளக்கு வாங்குறதுனா வாங்கிட்டு போவோம். மாடனு மாறன் ஒத்தையில இருப்பான்ல, நீ போ, நான் பார்த்துட்டு வரேன். சரிக்கா, நான் அப்ப பாவாடை கூட போறேன். நீ மாடனை கூட்டிட்டு போ. எனக்கு விளக்கு அப்புறம் சாமி கூட சாமான்லாம் கொஞ்சம் வாங்கன்னு நேரம் ஆகும். சரிக்கா, அப்ப நான் மாடனுக்காக கூட்டிட்டு போறேன். எக்கோ வா போவான். சரி பாவாடை, வா போலாம். என்னாச்சுடா பாவாடை? என்னன்னு தெரியலையேக்கா, திடீர்னு வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆட்டோல டீசல் இருக்கா இல்லையா? டீசல்லாம் காலையிலேயே போட்டுட்டாக்கா வந்தேன். என்னன்னு தெரியலையே. செத்த உட்காந்துருக்கா, என்னன்னு பாத்துட்டு வரேன். என்னடா பாவாடை, இந்த வீட்டு பக்கம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இப்படி பண்ற? அக்கா, நான் என்ன நினைக்கவாக்கா செஞ்சேன். எங்கனக்குள்ள வந்து வண்டி நிக்கும்னு தன்னால நின்றுச்சு. நீ உள்ளக்கே உட்காருக்கா. நீ உட்கார்ந்துருக்கிறது யாருக்கு தெரியும்? ஷோ, கொஞ்சம் சீக்கிரம் பாரு. சரிக்கா, நான் அந்த உடனே பாக்குறேன். அப்பப்ப மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கே. இது என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அக்கா வேற உள்ளக்கே டென்ஷனா இருக்கு. இங்க வர்றது அத்தை மாதிரி இருக்கு. அத்தையே இங்க வர்றாங்க. கேட்கறதுக்கு ஆளுல இந்த ஊர் ஆளுக ஒவ்வொன்னா திருச்சி விடுவாளுக. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த குப்பமா சும்மா இருப்போம்னு நினைச்சிட்டாளுகளோ. இதுக்கு மேலேயும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க போறதில்ல. இன்னைக்கு 1 இல்ல 2 கேட்கத்தான் போறேன். என் பேரை எப்படி பிறந்தவன், எப்படி வளர்ந்தவன், எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவன், அவனை போய் வீட்டுக்குள்ள இருந்தவனை வீதியில விரட்டி விட்டுருக்கானா அவளுக்கு என்ன ஒரு நெஞ்செழுத்த இருக்கன. எல்லாத்துக்கும் முழு காரணம் இந்த முள்ள மாதிரி பைதானே. இவன் இன்னைக்கு வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஏலே இந்த வாரண்டா, உனக்கும் நொப்பனுக்கும் இன்னைக்கு இருக்குடா. அன்னைக்கு பைப்படியில பங்கசம் பேசின பேச்சுக்கே அவ வாயை பிடிச்சி கிழிச்சு விட்டுருந்தனா இன்னைக்கு இந்த கருப்பாயி பேசியிருப்பாள. எல்லாம் அந்த மொட்டைக்காரிய சொல்லணும். போடின்னு ஒதுக்கி விட்டதுனால தானே இன்னைக்கு இவளுக்கு வாய் வச்சு போச்சு. இவ பேசினது மாதிரி இன்னைக்கு 4 பேர் ஊர்ல பேச மாட்டாளுன்னு என்ன நிச்சயம்? எவளுக்கு இருந்தாலும் இருக்கு. இன்னைக்கு இவனுக்கு குடுக்குற குடுல இந்த ஊர் ஆளுகளுக்கு எல்லாருக்கும் அண்டம் கட்டணும். வச்சுக்கிறேன். அத்தை மொட்டைக்காரத்த வயலுக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னவங்க இந்த பக்கம் ஏன் போறாங்க? எக்கோ, மாடனக்கா. என்னன்னு தெரியலையே. மாடனக்கா. சொல்லுடா பாவாடா.
எக்கோ கொஞ்சம் தண்ணி ஊத்தனே, நீ இப்படியே உட்கார்ந்திருக்க. நான் இந்த பக்கத்து வீட்டு காத்தாயத்த வீட்ல போய் ஒரு வழி தண்ணி இழுட்டு வந்துடுறேன். என்னப்பா வாடா இங்க வந்து நிப்பாட்டிட்டு இப்படி பண்ற? ஏக்கா சாரிக்கா, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்திருந்தா வந்துடுறேன். சரி போ. கோச்சுக்கிறாதக்கா, ஒழுங்கா ஆயில் சர்வீஸ் பண்ணல, அதனால புள்ள மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருக்கா இந்த ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். சரி சீக்கிரமா வாடா. அத்தை கோவமா போறத பார்த்தா அந்த ஆளு வீட்டுக்கு வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிருப்பானோ, இல்ல மாமா எதுவும் சத்தம் போட்டிருப்பாங்களா, நம்மளால எதுவும் பிரச்சனை வந்திருக்குமா? கடவுளே, நான் எதுக்கு தான் இருக்கேன்னே தெரியலையே. யாரையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன் போல் இருக்கே. போய் என்னன்னு பார்க்கவும் பயமா இருக்கே. இந்த குடும்பத்துல பிரச்சனைன்னு வந்தாலே அது என்னாலதான் வந்து நிக்குது. இறைவா, ஏண்டா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த? இப்ப என்ன பிரச்சனை ஆரம்பமாயிருக்குன்னு தெரியலையே. என்னால அத்தை நிம்மதியும் கெடுது. நான் ஏன் தான் உயிரோட இருக்கேனோ தெரியல. எலே மாதவா. அம்மா. என்னடா, நம்மள பெத்தவளும் தொலைஞ்சிட்டா, கட்டுனவளையும் தொலைய வச்சிட்டோம், பெத்த உள்ளையவும் தூக்கி எறிஞ்சிட்டோம். இந்த கிழட்டு பையிலும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு என்னமா மாதிரி திரியிறியா? இனிமே நம்மள கேட்க ஆள் இல்லைன்னு துள்ளுருட்டு போய் திரியிறியா? அதான பார்த்தேன். என்னடா திடீர்னு அம்மா வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறாங்களே, ஒருவேளை நம்ம மேல உள்ள பாசத்துலதான் பொத்துக்கிட்டு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது அங்க உள்ளவங்களுக்கு கொடி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு. சீ, வாய மூடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனடா? உன்னை எல்லாம் நான் இந்த வயிற்றுலதான் பெத்தன. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை மாதிரியாடா நடந்துக்கிற? மானங்கட்ட வயல, உன்னால அந்த புள்ள திருச்சிருச்சு போய் தெரியுதுடா. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? அம்மா, அவ சிரிச்சவன் தான் ஊருக்கே தெரியுமே, உங்களுக்கு தான் தெரியல. சீ, வாய மூடு. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? என் மருமக தங்கம்டா, தங்கத்தை உரசி பார்க்காத. அவளை தங்கம்னு நீங்க மட்டும்தான் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அவ தகரத்தை விட மோசமானவன்னு தெரியும். அன்னைக்கு தலையில இருந்து கீழே போட்டு பொத்துன்னு உடைக்கிறது மாதிரி உடைக்கதான் போறீங்க. யாரு தங்கம் யாரு தகரம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா பேசுறேன். நீ யாரு, நீ எப்பேற்பட்டவன்னு எல்லாத்தையும் இப்படினாலும் தெரியாது நினைச்சுக்கிட்டியா? எதையும் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலேயும் என்னால இருக்க முடியாது. அதானே கேட்டேன். அவ உங்களுக்கு என்ன மருந்து போட்டு மந்திரம் போட்டு வச்சிருக்காளோ தெரியலமா. பெத்த பிள்ளைய எப்போதுமே வில்லனாவே பாக்குறீங்கல்ல. உன்னைய நான் பெத்தங்கிறதையே அசிங்கமா நினைக்கிறேன்டா. நான் பெத்து வளர்த்த புள்ள இப்பேற்பட்ட அயோக்கியனான்னு நினைக்கும் போது பெத்த வைத்த பெருமை கொண்டு அடிக்கணும் போல இருக்குடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அந்த பச்சை புள்ள தெருவுக்கு தெரு எம்பிட்டு சீப்பட்டு வருதுன்னு உனக்கு தெரியுமா? அவன் பாவத்துக்கு நீ ஆளாகிறியே, நீ நல்லா இருப்பியா? என்னமா சொல்றீங்க? என்னத்தடா சொல்ற? வெளியில போறேன், என் புள்ளைய சத்த பாத்துக்கங்கன்னு கொண்டு போய் வனசா வீட்டுல விட்டதுக்கு அவ மாமியா வெளியில தள்ளி புள்ளைய கதவு சத்திருக்கா. அந்த அளவுக்குடா நம்ம புள்ள தரம் குறைஞ்சு போயிட்டேன். எல்லாமே ஒன்னால தானடா. இன்னைக்கு நம்ம புள்ள படுற ஒவ்வொரு அசிங்கமும் ஒன்னால தானடா வந்தது. பெத்தவன் சரியா இருந்திருந்தா அந்த புள்ள இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்குமா? அடுத்தவங்க சொல்ற அவ சொல்லுக்கு அந்த புள்ள ஆளாயிருக்குமா? பெத்தவன்னு சொல்லாதீங்கம்மா, பெத்தவன்னு சொல்லுங்க. அவளாலதாமா இன்னைக்கு என் பிள்ளைக்கு அந்த நிலைமை. உங்களால அவனை பாத்துக்க முடியாட்டி விட்டுருங்க. அவ எங்கேயோ போய் ஊர் சுத்துறதுக்கெல்லாம் என் பிள்ளைய அடுத்த வீட்டுல விட்டுட்டு போவா. அவன் எல்லார்கிட்டையும் அசிங்கப்படணுமா? என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அவனை முதல்ல வீட்டுக்கு விடுங்க, நான் என் பிள்ளைய வச்சு பாத்துப்பேன். யாரு நீ பாத்துக்கிற போறியா? ஏண்டா ஒன்னேவே உனக்கு பாத்துக்கிற தெரியல? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உனக்கு ஒரு பிள்ளையும் கொடுத்தான் பாரு அந்த ஆண்டவன். அவனை சொல்லணும்டா. நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு உனக்கும் ஊர் உலகம் எல்லாம் தேடி பொண்ணு வாத்து கட்டி வச்சம் பாரு. ஏன் புத்திய சிறப்பு கழட்டி அடிக்கணும்டா. நீ எல்லாம் ஒரு ஆளா இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பிள்ளைய ரெண்டையும் இப்படி தவிக்க விட்டுருப்பிய. என் பிள்ளை இந்த நிலைமைக்கு நிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சிருந்தோம். சும்மா என் மேல பழி போடாதீங்கம்மா. எல்லாத்துக்கும் காரணம் உங்க மருமக. அவ என்னடா செஞ்சா? உன்னைய கட்டி உன்னைய நம்பி ஒரு பிள்ளைய பெத்ததை தவிர அவ என்னடா செஞ்சா? ஏன்டா அந்த பிள்ளை மேல இப்படி அநியாய பழிய போட்டு அந்த பிள்ளைய ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்துற? அவ என்னம்மா செய்யல? அவ செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா. விட்டுருங்க, வேண்டாம். தெரியுமடா, அவ என்னென்ன செஞ்சாங்கிறது எனக்கு தெரியும். நீ என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேங்கிறது எனக்கு தெரியும். என்ன எதுவும் தெரியாத முட்டாச்சிருக்கியா வீட்டுல உட்காந்துக்கிட்டு மூளையில பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சியா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு தானே அந்த வீட்டுல இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிள்ளையும் திருந்திர மாட்டானா, நல்லவனா வாழ்ந்துட மாட்டானான்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என் காத்திருப்பு எல்லாம் வீணா போகும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதே வீட்டுல என்னால எப்படி இருக்க முடியும்? ஆனா இந்த நிலைமைக்கு நீ கொண்டுட்டு வருவேன்னு சத்தியமா நான் நினைக்கலடா. இந்த அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வந்துட கூடாதுங்கிறதுக்காக தானடா அம்புடு தூரம் பாடுபட்டேன். எல்லாத்தையும் முறியடிச்சு நீ இப்படித்தான்ங்கிறத காட்டிட்டீல. அம்மா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியலமா? அவ நல்லவ வேஷம் போட்டு உங்ககிட்ட நல்லா நடிக்கிறா. உங்களை அவ ஏமாத்திட்டு இருக்காமா. ப்ளீஸ்மா, என்ன புரிஞ்சுக்கோங்க. பெத்த பிள்ளை என்ன நம்ப மாட்டீங்களாமா?
நிறுத்துடா. நீ யாரு எப்பேற்பட்டவனு எல்லாத்தையும் தெரிஞ்சுதாண்டா அவளை கூட்டிட்டு போய் தோப்பு வீட்டில் வச்சிருக்கேன். நான் அவளோட இருந்து கஷ்டப்படுறமேன்னு நான் ஒரு நாளும் கவலைப்படலை. உன்னைய மாதிரி ஒரு பிள்ளைய பெத்துட்டமேன்னு தாண்டா இன்ன வரைக்கும் இத்து கருகிட்டு இருக்கேன். உன்னால இன்னைக்கு அந்த புள்ள அவ முன்னாடி அசிங்கப்பட்டுச்சு வரு. அதை நினைக்கையில தாண்டா வெறியும் வேதனையுமா வருது. புரிஞ்சு போச்சுமா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே நான் என்ன சொன்னாலும் நான் நல்லவன்னு நீங்க ஏத்துக்க போறதும் இல்ல, உங்க புள்ளைய நீங்க என்ன நினைக்க போறதும் இல்ல. அவ தான் உங்களுக்கு நல்லவ, அவ தான் உத்தமின்னு நினைச்சு அவ கூடவே இருக்கீங்கல்ல. அவ யாரு எப்பேற்பட்டவனு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிய வரும். அன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு என் காலில் வந்து நிக்கதாமா போறீங்க. அதுக்கான நாள் கூடிய சீக்கிரம் வந்தே தீரும். என் மருமக எந்த அளவுக்கு நல்லவ, அவ எந்த அளவுக்கு உத்தமிங்கிறது எனக்கு மட்டும் இல்லடா நாயே, உனக்கும் நல்லா தெரியும். நீ செய்யற திருவிளையாடலுக்கெல்லாம் அவளை பள்ளிகடாவாக்கி இப்படி படம் பார்க்கற பத்தியா? இது எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவன் உனக்கு கூலிய கொடுப்பான்டா. அதுக்கான காலவும் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரத்தேன் போகுது. பெத்த பிள்ளையா இருந்தாலும் சொல்றேன்டா, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஒரு பொண்ணோட சாவத்துக்கும் ஒரு பிள்ளையோட பாவத்துக்கும் ஆளாகாத. நீ நல்லாவே இருக்க மாட்டடா, உனக்கு நல்ல சாவே வராது. பரவாயில்லம்மா, நல்லா சாபம் கொடுங்க. பெத்தவங்க சாபம் கண்டிப்பா பழிக்கும்னு சொல்லுவாங்க, எனக்கும் பழிக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேம்மா, என் வாழ்க்கையை மொத்தமா கெடுத்து என் பிள்ளையோட ஃபியூச்சரை கெடுத்து வயசான காலத்துல உங்களையும் அப்பாவையும் பிரிச்சு வச்சிருக்கா பாருங்க, அவ நல்லா இருப்பாமா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் இதே மாதிரி அசிங்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வெந்து செத்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு மட்டும் நான் 100% கேரண்டி கொடுப்பேன். அவ என்னைக்கு இந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு தொலைகிறாளோ அன்னைக்கு தான் நம்ம குடும்பத்துக்கே ஒரு விடிவு காலம். அது வரைக்கும் இப்படி சீப்பட்டுதாமா தெரிய போகுது. நீங்களும் அப்பாவை விட்டு பிரிஞ்சு அவரையும் கஷ்டப்படுத்தி நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க போறீங்க. ஆனா உங்க எல்லாராலையும் என் பிள்ளையும் கடந்து கஷ்டப்படுறான் பாருங்க, அதைத்தாமா என்னால தாங்கிக்க முடியல. தண்ணி கிடைச்சிருச்சுக்கா. மாடனக்கா மாடனக்கா, இன்னும் 2 நிமிஷம் தான், ஆட்டோ எடுத்துறேன். என்ன அக்காவை காணா? அக்கா, அட நீ பாட்டுக்கு இறங்கி நடந்தே போவோம், இவனை நம்பிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்னு நடக்க ஆரம்பிச்சிட்டியாக்கா? என்னக்கா ஏக்கா, ஒரு 5 நிமிஷம் பொறுக்க மாட்டேங்கிறியக்கா? ஐயோ, இந்த ஆட்டோவை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை கஸ்டமரை விட போறேன்னு தெரியல. எங்க அம்மாவா இருந்தா கூட என்ன இந்த அளவுக்கு பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க அத்தை. எனக்காக நீங்க எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம், பெத்த பிள்ளை கட்டின புருஷன் எல்லாத்தையும் பிரிஞ்சு எனக்காக நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டாம் அத்தை. நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். உங்க பிள்ளைக்கு பிடிக்காத பொண்டாட்டியா, மாமனாருக்கு அடங்காத மருமகளா, என் பிள்ளைக்கு அசிங்கத்தை ஏற்படுத்துற ஒரு தாயா, நல்ல ஒரு மருமகளா இல்லாம நான் வந்து உலகத்துல இந்த பூமியில வாழ்ந்து என்னத்த பிரயோஜனம்? எனக்காக நீங்க எவ்வளவோ எண்ணிருக்கீங்க, எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அத்தை, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என் பிள்ளைய என் மாறாவை நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்கிற நம்பிக்கையில நான் இந்த உலகத்தை விட்டு போறேன் அத்தை, நான் இந்த உலகத்தை விட்டு போறேன். நல்லவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசுரே நீதானே நீதானே